சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் தயாரிப்பு நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான முத்தம் சிவகுமார். 38 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற முத்தம் சிவகுமார் இணைந்து பணியாற்றாத முன்னணி நடிகர்களே இல்லை என்று சொல்லலாம். திரையுலகிலே ஒரு ஆபீஸ் பாயாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி சூர்யா ஜோதிகா இணைந்து நடிக்கின்ற ஒரு படத்தை தயாரிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் முத்தம் சிவகுமார். அப்பா ஒரு ஏசி, அண்ணன் கலெக்டர், காதலிக்கிறவனே டாக்டர்ங்கிறப்போ நல்ல வாழ்க்கை என் தங்கச்சிக்கு என்னால ஏற்படுத்தி கொடுக்க முடியாது சார். தயாரிப்பு நிர்வாகியாகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் முத்தம் சிவகுமார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். முதலாக நீங்கள் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றியது ராஜகாளியம்மன் தானா? ஆமாம்மா சார், ராஜகாளியம்மன் தான். நான் வந்து அங்கே 1987 அங்கே வந்து எந்தங்கச்சி படித்த அலுவலக நிர்வாகம், அதாவது ஆஃபீஸ் பாயாக போய் ஜாயின் பண்ணேன். சண்முகம் சார் தான் என்னுடைய குருநாதர், தரங்கை சண்முகம் சார் தான் என்னுடைய குருநாதர்னு சொல்லணும். அவர் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து எப்படியாவது அசிஸ்டன்ட் டேரக்டராக சேரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். நீ முதல்ல தொழில் இது சினிமா கற்றுக்கிட அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அந்த மேனேஜர் சம்பந்தம்னு ஒருத்தர் இருந்தார், தயாரிப்பு நிர்வாகி. அவர் இல்லாத டைமெல்லாம் என்ன சார் வந்து ஃபிலிம், அப்போலாம் ஃபிலிம் தான் இல்லைங்களா, நீ தான் டிஜிட்டல் எடுத்து போகிறது வர்றது, சவுண்ட் நெகட்டிவ் சவுண்ட் பாசிட்டிவ் அது இதுன்னு இப்படிலாம் அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்து பிள்ளைக்காகலாம் தனி கார்டு போட்டார். அப்படியே பிள்ளைக்காக அடுத்த ஒரு 6வது மாதமே பிள்ளைக்காக எடுத்தாங்க. அதுவும் பிவாஸ் சார் அவருடைய படம் தான். அதில் வந்து தனி கார்டு, ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு தனி கார்டு. அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக பிள்ளைக்காக எங்கன்னு ஒருத்தர் வேலை கிடச்சி மரவன் சாமுண்டி அவங்கக்கிட்டே நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 89 வேலை கிடச்சிச்சு. முடிச்சுட்டு இவங்க வந்து விஜயகாந்த் சார்கிட்ட வந்து தேதி கேட்டிருந்தாங்க ராஜகாளியம்மன். அது கொஞ்சம் தாமதமாச்சு. பதவி பிரமாணம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, அது கொஞ்சம் தாமதமாச்சு. அப்போ தான் நம்ம ஜிஜிகே இருக்கார் இல்லைங்களா, அவர் ஜிஜிகே சார் யூகி செய்த ஒரு படம் விவேக் சித்ரா பண்ணுறாரு, என்ன கூப்பிட்டாங்க. இவங்க அனுப்பலை, பட் இவர் ஜிஜிகே அவர் ஃபைனான்ஸ் ஆச்சா வேறு வழி இல்லைன்னு சரி வாசிவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜிகே என்னை கூப்பிட்டாரு. யூகி செய்து கூட விவேக் சித்ராவில் மாதங்கள் 7, தர்மா அப்படின்ற படங்கள் அப்படி ஒர்க் பண்ணேன். எந்த நம்பிக்கையில் சென்னைக்கு புறப்பட்டு வந்தீங்க? எனக்கு உள்ளுக்குள்ளேயே நான் நிறைய அதாவது போன் ஆக்டிங், தனி நடிப்பு, பேச்சு போட்டி, கவிதை போட்டி இதெல்லாம் கலந்துக்குவேன் பள்ளிக்கூடத்தில். அதான் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டியூஷன், அதாவது உள்ளுணர்வு. அதாவது சொல்கிறோம்னா உள்ளுணர்வு. எனக்கு சினிமாவுக்கு போகணும். எங்கள் கிராமம் வந்து கடலூர் பக்கத்தில் அழகினத்தங்கிற ஒரு கிராமம். அங்கே பஸ்ஸே ஓடாது. சென்னைக்கு திசையே தெரியாது இவங்க சினிமாவுக்கு போகிறாங்க. பட் அந்த வயசு 8வது படிக்கிறப்பவே நான் சினிமாவில் நடிகன் ஆகணும் அப்படின்ட்டு வந்தேன். நடிகன் ஆகணும் அப்படின்னு தான். அங்கே வந்து கடலூரில் மோனோ ஆக்டிங்கில் நான் வந்து அப்போ தான் ஸ்கூல் படிச்சிருந்தேன், ஹைஸ்கூலு. கடலூர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜி அவங்க வந்து கலெக்டர் மூலிமா ஒரு இது நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க, நேரு கந்திரா பெரியார் ஆர்ட்ஸ். அதில் வந்து மோனோ ஆக்டிங்கில் தங்க மெடல் வாங்கினேன், கோல்டு மெடல். கலெக்டர் கரியாலின்னு ஒரு மேடம், ஆமாம், அவங்க மூலிமா. அது மாதிரி மோனோ ஆக்டிங்கில் ரொம்ப சிறப்பாக பேசுவேன். நெல்லிக்குப்பம் டேனிஷ் மிஷன் ஹையர் ஸ்கூலில் படிச்சிருந்தப்ப நானும் ஒரு தமிழ் ஆசிரியருடைய பையன் கலையழகன்னு, ஃபஸ்ட் அவன் இல்லைன்னா நான், இல்லை நான் செகண்ட் இருப்பேன், இல்லை நான் ஃபஸ்ட்டு இல்லை அவன் செகண்டு. இது மாதிரி கலையில் அது ஏதோ எங்களுடைய எண்ணங்கள்லேயே ஊறி போச்சு, அதனால் வந்தேன். பட்டு எங்கள் அப்பாவோ யாருமே ஒத்துக்கலை. வந்து பொறிக்க போயிட்டான். அப்படி கொஞ்சம் நல்ல விவசாய ஃபேமிலியாக இருந்தாலும் ஊரில் கொஞ்சம் நல்ல ஒரு மெரிட்டான ஃபேமிலி, வசதியான குடும்பம். அவங்க யாருமே ஒத்துக்கலை. அம்மா மட்டும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொண்டாங்க, வா வருவேன் அப்படின்ட்டு. எனக்கு படிக்கிறதை பற்றியெல்லாம் எந்த இதுவும், கவிதை படிக்கிறது, கவிதை எழுதுறது. எங்களுடைய மாமா மகா அவங்க திருமணம், அவங்க வந்து இப்போ மயிலாப்பூரில் இருக்காங்க. திருமணம் வந்து விஜயசேஷ் மகால், விஜயராணி மகால் இருந்தால் 3 நாள் அங்கே கல்யாணம். அந்த திருமணத்துக்கு வந்தோம் தான் முத சார் வாகினி ஸ்டுடியோ ஒட்டி தானே அது வாகினி ஸ்டுடியோ ஒட்டி ராமூர்த்தின்னு அங்கே இருப்பார். நான் சினிமா அந்த முதல்ல ஷூட்டிங் பார்க்கணும், கல்யாணத்தெலாம் விட்டுச்சு, ஷூட்டிங் போனோம் அப்படின்ட்டு. கரெக்டாக அன்றைக்கி போகிற நேர்மைன்னு ஒரு படம், சிவாஜி சார், சுஜாதா இவங்களாம் இருக்காங்க. இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். அப்படியே மேக்கப் ரூம்லேருந்து வெளியே வர்றார். பட் ஒரு கிராமத்தில், ஒரு பஸ்ஸே ஓடாத ஒரு கிராமத்துலேருந்து சினிமா மேலே பெரிய தாக்கம் கொண்டு சினிமாவை தேடி வர்றவனுக்கு சிவாஜி சாரை பார்க்குறான்னா ஒரு மிகப்பெரிய அப்படி இருக்கும்ல,
எந்த பிரமிப்புமே இல்லை சார். இல்லை, இது சத்தியமாக சொல்கிறேன், எந்த பிரமிப்புமே இல்லை. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் எங்கே ஏதோ சொல்லுவாங்களே இவங்களுக்கு போன ஜென்மத்துடைய தொடர்பு அப்படின்னா, இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்காங்க. இந்த 8ஆம் நம்பர் ஃப்ளோர் ஏஷியாவிலே பெரிய ஃப்ளோர்னா அதை பார்த்தா ஒன்றும் ஒரு பிரமிப்போ பிரம்மாண்டமோனுமே தெரில. பட் அதை தேடி தேடி போய் பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஹலோ யார் பேசுறது டப்பிங் இது நடந்தது ஏவிஎம்ல. அப்போ அந்த ரிக்ஷாவில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் வந்து சிறை படம் நடந்தது நம்ம இதில். இப்படியெல்லாம் அந்த 3 நாள் திருமணம். இது எல்லாமே கல்யாணமே நான் முழுக்க முழுக்க ஸ்டுடியோ தான். சாரதா ஸ்டுடியோ, மோகன் ஸ்டுடியோ, சாரதா ஸ்டுடியோ தான் சிறை. இது மாதிரி ஒரு எப்படிலாம் ஏவிஎம்மில் தான் என்ன வெளியே முதல் கேட்டு வழியாக உள்ளே போயிட்டேன் நான். இந்த ப்ரொடக்ஷன் வேன் இதில் ரிக்ஷாவில் கேரியர் வச்சுருப்பான் இல்லைங்களா, அவனோட பேசி பைசா கொடுத்து ஏறி போயாச்சு. 2வது கேட்டில் பிடிச்சிட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி மறுநாள் போயிட்டேன். போயிட்டு பார்த்தா அதான் இது என்னால் ஒரு தேடப்பட்ட இடம், எனக்கான இடம் அப்படி தான் நினச்சி அதை நினச்சி தான் இன்னே வரணும். நம்மளால் கண்டிப்பாக எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல் வாழலாம். பட் ஆனால் ஏதோ ஒன்று சாதிச்சே ஆகணும் அப்படின்னு இங்கே வரேன். இங்கே வந்து தான் நான் வந்து ஆஃபீஸ் பாயா அன்றைக்கி கிளம்புறேன். எனக்கு எப்படி ஆஃபீஸ் பாயா வந்து கிடைக்குன்னா, நான் வாய்ப்பு தேடி நடிக்கின்றக்கே வாய்ப்பு தர்றோம், அதுக்கான சோர்ஸஸே தெரியல, என்னடா அது அப்படின்ட்டு முடிவு பண்ணி ரொம்ப தப்பாயிடுமோ அப்படின்ற மாதிரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு முடிவு. தேனாம்பேட்டை 9 இருந்தது இல்லைங்களா, பாக்யராஜ் சார், பார்த்திபன், அங்கே தான் அந்த ரூமில். பார்த்திபன் போனதுக்கப்புறம் அந்த ரூமில் தான் இருந்தேன். அந்த சின்ன முருகன், எம்எம்ஆர் இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த ரூமில். அவங்க தான் எம்எம்ஆர் தான் எனக்கு ஒரு ரூமு கொடுத்து அதில் இருந்தார். பாக்யராஜ் சார்லாம் இப்போ கிளம்பிட்டாங்க, செந்தில் அண்ணன், கவுண்டமணி எல்லாம் காமராஜ் சார் போயிட்டாங்க. அந்த ரூமில் தான் தங்கியிருந்தேன். முயற்சி தேடுறது சம்மந்தம்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் தான் எனக்கு. அவர் வந்து நம்ம ஹரி சார் இருக்கார் இல்லைங்களா, முரளி சினியார்ஸ் ஹரி சாருடைய அசிஸ்டண்ட். அவர் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தார். ஏடிக்கு போட்டி, கோவிந்தராஜ் படம்லாம் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் வந்து சண்முகம் சாருக்கு அசிஸ்டண்ட். அவர் தான் என்னை சண்முகம் சார்கிட்ட கொண்டாந்து சேர்த்தார். சண்முகம் சார்கிட்ட சேர்க்குறப்ப தான் அவங்க வந்து வர்றவங்க வந்து போயின்னுங்கிறப்ப ஒரு மோகன் சார் இவங்கெல்லாம் ஸ்கூட்டரில் வருவாங்க, தயாரிப்பாளர்னா அவங்க தான் வருவாங்க. பட் நான் பொய்யை சொல்லி 10வது ஃபெயிலு அது இதெல்லாம் பொய் சொல்லி அவங்க சேர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வர மாட்டேன். அதாவது ஐயப்பன் கோயில் போகிறான் ஒரு பையன், அதில் இந்த வேலை செஞ்ச பையன் 6 மணிக்கெலாம் போயிடுவான் குளிக்கணும் அப்படின்ட்டு. சரி அது சரி வராது, ஒரு புது பையனை ஒரு டெம்பரரியாக போடுவோன்னு போடுறாங்க. அப்படி இந்த ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அவங்க வெளியே போகிறாங்கன்னா அலுவலகத்தெல்லாம் பூட்டிட்டு அந்த ஜன்னல் வழியாக ஃபோனை தூக்கி வெளியே வச்சுருவாங்க. அங்கே வெளியே தான் உட்காந்துருக்கணும். அப்படி இருந்தவன் அந்த கம்பெனியில் ஒரு அங்கம் மாதிரி ஆகிட்டேன். எப்படி தரங்க சண்முகம், மோகன் நடராஜன், உதயசங்கர் சார், அடுத்தது சிவா அப்படின்ற மாதிரி எனக்கு முழு தொழில் கற்றுக் கொடுத்தது தரங்க சண்முகம் சார். இது எப்படின்னா காலம் தான் சார், இயற்கை தான் சொல்லணும். நான் இதை ஏற்று வந்தாலும் கரெக்டாக வழிநடத்தினே போச்சு. அதை முடிச்சுட்டு நான் அவர் அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருந்தார், வெங்கடாச்சலம்னு ஒருத்தர், இங்கே புருஷோத்தமன் ஒரு அக்கௌண்டன்ட் இருந்தார். வெங்கடாச்சலம்கிட்ட சொல்கிறேன் நான், சார் நான் வந்து ப்ரொடியூசராக போகிறேன், உங்களுக்கு என்ன சம்பளம் தெரியுமா அப்படின்னார். 200 சம்பளம் சார். 175 200 சம்பளம் மாதம். படம் எடுக்க எவ்வளோ? அப்போ வந்து 40 லட்சம் ரூபாய். அப்போ வந்து இது ஆஃபீஸ் பையனாக இருந்த கட்டம். ஆஃபீஸ் பையனாக தான் இருக்கேன். ஆனால் எல்லா வேலையும் பேங்க் கூட்டும் போகிறது, ஆஃபீஸை பெருக்கிறது, தொடங்கி எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். இதெல்லாம் செய்து பார்த்து சாருக்கெல்லாம் ப்ரொடியூசருக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு வந்து சினிமா அப்படி தான் அப்படின்ற வெறித்தனமாயிட்டேன். இப்படி கேட்குறப்ப அவர் சொல்கிறார், நான் போகிறேன் ப்ரொடியூசர், எவ்வளோ வேணும்னு தெரியுமா? 40 லட்ச ரூபா வேணும் உங்களுக்கு. சார் நான் ப்ரொடியூசர் ஆகிறேன் சார் அப்படிங்கிறேன். ராஜகாளியம்மன் கோயிலில் தான் முதல் ஷாட்டை எடுப்பாங்க, திண்டுக்கல் பக்கத்தில் ராஜகாளியம்மன் கோயில். இப்போ நான் ஆஃபீஸ் பாய், எல்லாமே படப்பிடிப்புக்காக கிளம்புறாங்க. எந்த தங்கச்சி படித்தோ படப்பிடிப்புக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க ஒட்டஞ்சத்தத்தில் தங்கிட்டு, அங்கே கண்ணா லாட்ஜின்னு ஒரு லாட்ஜி, அங்கே தங்கிட்டு அங்கேருந்து தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோயில் போய்ட்டு ஷார்ட் எடுத்துகிட்டு பொள்ளாச்சி வருது ஷூட்டிங். நான் கடைசியாக தவிக்கிறேன், எப்படியாவது நம்ம ஷூட்டிங் போய் ஆகணும் அப்படின்ட்டு. எல்லாமே கிளம்பிட்டாங்க. கடைசியாக ஒரே ஒரு பெட் போட்டு செட்டு ஜாமான்லாம் ஏற்றி நிற்கிது. ஒரு டிரைவர் ஒருத்தன் சேகர்னு ஒரு பையன், அவனும் புதுசு. நானும் அவனை வண்டி நிற்க வச்சுட்டு சார்கிட்ட வந்து கேட்குறேன், நீ போயிட்டீங்கன்னா இங்கே யார் சாப்பாடெலாம் வாங்குறது? எனக்கு சண்முகம் சார் இங்கே தான் இருக்கார், மோகன் சார் எல்லாமே ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. அவர் அந்த டைரக்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்க மோகன் நடராஜன் கிளம்பிடுறாரு. ஆமாம்மா, மோகன் நடராஜன், உதயசங்கர் அவங்களாம் கிளம்பிடுவாங்க. உதயசங்கர் சார்லாம் கிளம்பிடுவாங்க. சண்முகம் சார் மட்டும் ஆஃபீஸை பார்த்துக்குவார், இங்கேருந்து பணம் அனுப்புறது எல்லா வேலையும் அவர் பண்ணுவார். நீ இங்கே இருறா அப்படின்ட்டு. நான் ரொம்ப தவிச்சு கேட்குறேன், சார் நான் இப்படியா போகணும் சார் சார்னா,
அப்புறம் ஒரு டிரைவர் ஒருத்தர் மீச இருந்தார். நீங்கள் போங்க, நான் வந்து சாப்பாடுலாம் வாங்கி தரேன், அனுப்பிச்சி விடுங்க சிவாவை அப்படின்ட்டு. அப்புறம் சார் கிளம்புடான்னார். ஐயோ சாமி, நான் அவ்வளோதான், நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு பெட்ஃபோலில் போகிறேன் சார். எர்லி மார்னிங் காலையில் கிராஸ் பண்ணது திண்டுக்கல்ல ஒட்டஞ்சத்திரத்தை. திண்டுக்கல் தாண்டி ஒட்டஞ்சத்திரத்தை கிராஸ் பண்ணுறப்ப வண்டி நிறுத்தான். டிரைவர்கிட்ட இங்கேயே சொல்லி மைண்ட் செட் பண்ணிட்டேன், டே நீ வந்து பொள்ளாச்சி நீ போயிடு, நான் இறங்கிறேன் ஒட்டஞ்சத்திரத்தில். ஏன்னா எனக்கு இன்னொன்று என்னென்னா, முத ராஜகாளியம்மன் கோயிலில் அந்த அந்த ஒரு சினிமாவை நேசித்து வந்தோம் இல்லையா, முத படப்பிடிப்பும் சரி, முத வேலை செஞ்சது ராஜகாளியம்மன் கோயிலில் தான் நம்ம ஷூட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி போனேன், திட்டுறாங்க எல்லாம், டேய் நீ எதுக்கு இங்கே இறங்கின ஆகுன்னு இறங்கி நின்று அப்படியே அவர் சம்மந்தம்லாம் திட்டினார். சரி ரைட் ஓகே, ஃபிலிம் கேனை கொடுத்தாங்க, எடுத்து போயிட்டு உள்ளே வச்சுன்னு உட்காந்துட்டேன். ஃபேனுள்ள போயிட்டு அங்கே கோயிலில் நல்லபடியாக அந்த முதல் ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொள்ளாச்சி எல்லாம் மணிஸ்லாச்சு அங்கே போயிட்டு அந்த எந்தங்கச்சி படித்த முழுமையான எல்லாம் பிரபு சார், ரூபினி, இதெல்லாம் அதாவது நம்ம ஆஃபீஸ் பாயாக இருந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுன்னா அது உண்மையிலே சண்முக சார் தான் சொல்லணும். யாரும் அனுப்ப மாட்டாங்க, அவங்கவுங்க சௌரியத்துக்கு தானே வச்சுருப்பாங்க. கரெக்ட். இப்போ நான் இவனை வரணும், எனக்கு ஆசை, என்னுடைய ஆசை நிறைவேற்றத்துக்காக நான் வேலை செய்யலை. பட் காலமும் சார் தான், நான் சரி போடா அப்படின்னா அங்கே போயிட்டு அங்கே வந்து மெஷின் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. இந்த காய்கறி சமையல், இந்த இது காய்கறி வாங்கிடுறது, சமைக்கிறதுக்கான விறகு வாங்கி வந்து போடுறது, எல்லா வேலையும் கருப்பையான சமையல் சார் கான்ட்ராக்டர் அவர்கிட்ட அங்கே காந்தி மண்டபத்துக்கிட்ட ஒரு தமிழ் ஷூட்டிங். சுந்தர மாஸ்டர் ஷூட்டிங் காலையில் நான் ஏர்லி மார்னிங்லாம் ஒரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவோம். எந்திரிச்சு காய்கறி இதெல்லாம் வாங்கி போட்டு டிஃபன் வண்டி வருது இல்லைங்களா, அதோட ஏறி போயிடுவேன் நான். அந்த மாதிரி ஃபுல் வேலை அதுதான் எனக்கு. அவரும் சண்முக சாருடைய தம்பி சுந்தர் அப்படின்பார், அவரும் தான் நாங்கள் பார்த்துக்கணும் மெஸ்ஸை. படப்பிடிப்பு தளத்துக்கெல்லாம் போவேன். நிறைய முழுக்க அந்த படம் ஊத்துக்குழியில் தான் நடந்துச்சு. 40 நாள் அங்கேயே தான் நடந்துச்சு. செட்டு வேலை, அந்த வேலை, எல்லா வேலையும் செய்யுது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சண்முக சார் நான் இன்னொரு இது பண்ணுறப்ப இங்கே வா அப்படின்னு மேனேஜராக என்னை ப்ரொமோட் பண்ணுறப்ப தான் சொன்னார், இந்த மாதிரி மேனேஜருங்கிறவன் வேலை செய்யக்கூடாது, வேலை செய்ய அதை மானிட்டர் பண்ணணும், வேலை வாங்கணும். அதுதான் ஒரு மேனேஜர், நிர்வாகம் கொடுத்தா தான். யாரும் வேறு எதுவுமே கையில் வச்சுக்க, ஒரே பேப்பர் மட்டும் தான் வச்சுருக்கணும். இந்த பேக்குக்கெல்லாம் வச்சுருந்தா டென்ஷன் ஆகிடுவார். அப்படி ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகி. அவர் மாதிரிலாம் ஒரு மிகச்சரியான ஒரு ஆட்கள்லாம் நான் இதெல்லாம் கிடையாது, பார்த்ததே இல்லை. அந்த மாதிரியான இப்போ எனக்குன்னா இப்போ உள்ள சினிமா காலகட்டங்களில் யாருமே எல்லாமே பணம் மட்டும்தான் அப்படின்னு ஆயிடுச்சு சார். கலைங்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு தெரியல. முதல்ல அப்போ தான் படப்பிடிப்பை பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பிரமிப்பு ஊட்டிச்சா? பிரமிப்பு அப்படின்னே இல்லையே, இது வந்து என்னுடைய தொடர்ச்சி. என்னுடைய இந்த படப்பிடிப்பு, இந்த சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு பந்தம் இருக்குது, பந்தம் ஏதாவது தொடர்ச்சி. எனக்கு வந்து நான் இது எங்கே உணர்ந்தேன்னா சார், நர்த்தகி நடராஜன் ஒருத்தமா அதே ஒரு இது சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க வந்து பரதநாட்டியம், அவங்க வந்து ஒரு திருநங்கையாக இருந்தால் பரதநாட்டியம்னாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த அடவுலாம் எனக்கு எப்படி வருதுன்னே தெரியல அப்படின்வாங்க. அது மாதிரி எனக்கு இதுக்கான விஷயம் எனக்கு இன்னமும் புரியல. பட் ஆத்மார்த்தமாக இதை ரொம்ப நேசிக்கிறதால தான் இந்த நிமிஷம் வரையிலும் இந்த இண்டஸ்ட்ரியில் கதை தான் முக்கியம். அதான் அந்த காலகட்டங்களில் நான் ஒர்க் பண்ணது பூரா புது கம்பெனிஸாக இருந்தாலும் புது டைரக்டர்ஸ் வந்தாங்க, நல்ல கதைகள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி. என் தங்கச்சி படிச்சுங்க நல்லா ஓடிச்சு, பிள்ளைக்காக எங்கே நோட்டம், வேலை கிடைச்சிருச்சு, எல்லாமே நல்ல படங்கள். அதுக்கப்புறம் நம்ம புதிய மன்னர்கள் விக்ரமனோட ஒர்க் பண்ண யூகி செய்து விவேக் சித்ரா முடிச்சுட்டு புதிய மன்னர்கள் கொடுத்தது. அப்புறம் வந்து ஜெயா, அது வேணா ஜே டிவி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிவசக்தி தான். அது 95 பொற்காலம். முதலாக நீங்கள் முழுசாக தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றிய படம் இது பிள்ளைக்காக. ரொம்ப சிறப்பான அனுபவம் சார். அது வந்து சென்னையிலேருந்து வராங்க இல்லைங்களா, சென்னையிலேருந்து ட்ரெயினில் வருவாங்க ஆர்டிஸ்ட்டு. அவங்கள பிக்கப் பண்ணதுன்னா நாங்கள் வந்து இதில் மைசூர்லேருந்து பெங்களூர் கிளம்பி பெங்களூரில் வந்து அவங்கள தான் பிக்கப் பண்ணிவிடணும். பெங்களூர்லேருந்து 120 கிலோமீட்டர் மைசூர். அவர் சண்முக சார், அதுக்கு வந்து சண்முக சார் வந்திருந்தார். அவர் அங்கே நிர்வாகம் அவர் ஃபுல்லாக அங்கே பார்த்துருந்தார். தங்கமணின்னு கூட ஒரு மேனேஜர். முழுமையாக இந்த ஆர்டிஸ்ட் அசம்பிள் பண்ணுறது, லொக்கேஷன்லாம் தேர்வு பண்ணுறப்ப கூட போகிறது, அதுக்கு பர்மிஷன் வாங்குறது எல்லாமே நான் தான் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒரு 19 வயசு இருக்குங்க சார், 19-20 வயசு தான். ரொம்ப வர இந்த வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலகட்டங்களில் நிறைய சாப்பிடாம கூட அவனை வந்து ஒல்லி ஆகிட்டேன். நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன், ஒல்லி ஆகிட்டேன்.
அதனால் என்ன பண்ணேன், இதில் ஒரு மேனேஜர்னால் ஒரு இது வேணும் இல்லைங்களா, ஒரு ஒரு நிர்வாகத்துக்கான ஒரு அப்போல்லாம் வந்து 30-40 வயசு இருந்தால் தான் ஒரு மேனேஜர் அப்படின்ட்டு. சின்ன பையனாக இருக்கிறப்ப மேனேஜர் ஆகிடுனே யாருமே ஒரு கண்டுக்க மாட்டாங்க. மேனேஜர் நம்ம அதனால தான் இந்த தாடியை வச்சேன் நான். அப்படியே அது பழக்கமாயிடுச்சு. அதை அந்த தாடி வச்சது 19 வயசு சார். 19 வயசு கரெக்டாக பிள்ளைக்காக தனியாக மேனேஜர். அடுத்தது வந்து 3ஆம் மனிதர்கள்னு எக்ஸிக்யூட்டிவ் இண்டிவிஜுவல். அது வந்து இவர் முரளி இவங்க ரவிச்சந்திரனில் அந்த கண்ணெதிரி தோன்றார், அவர் டைரக்டர். அதுக்கான அனுபவம் இது வந்து கடுமையான வேலை சார். காலையில் அங்கே ஆர்டிஸ்ட்டை பிக்கப் பண்ணுறது, கொண்டாந்து அவங்களை கொண்டு விட்டுட்டு திரும்ப லொக்கேஷன் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு திரும்ப லொக்கேஷனில் இருப்பேன். மறுநாள் ப்ரோக்ராம் வாங்கிட்டு யார் யாரை பிக்கப் பண்ணணும், நெகட்டிவ் கொண்டு போய் அனுப்பி விடணும், இதெல்லாம் பண்ணுற வேலை தான் என் வேலை. முதலாக நீங்கள் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றியதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ள வேண்டியது? நிறைய பிரச்சனை, பண பிரச்சனைகள் தான் மெயினாக. நான் இந்த இதில் வந்து ராஜகாளியம்மனில் அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்து சிரமப்பட்டு பண்ணியிருந்தாலும் அது முழுக்க முழுக்க மோகன் சாரும் சண்முக சாரும் பார்த்துக்குவாங்க. நான் தனியாக என்கிட்ட வந்து 3ஆம் மனிதர்கள்னு ஒரு படம், அது வந்து அந்த இயக்குனர் ரவிச்சந்திரன், அப்புறம் இன்னொருத்தர் குமார்னு ஒருத்தர், அவருடைய அண்ணன் சுந்தர், அவங்க 3 பேரும் பண்ணாங்க. மயிலாடுதுறை தான் சார் முழுக்க முழுக்க படம். டைரக்டர் மயிலாடுதுறை, ஏவிசி காலேஜ்ன்றதால அங்கே எடுத்தார். எல்லாமே ஜெயனன் வின்சென்ட் கேமரா, எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட். இந்த சொர்ணான்னு ஒரு நடிகை அதில் அறிமுகம், முரளி, கவுண்டமணி, காந்திமதி மேடம், இது மாதிரி அவங்க. நாங்கள் ஒரு திட்டமிட்டு போகிறோம். 4ஆவது நாள் பணம் இல்லை சார். ஷூட்டிங் பணமே கிடையாது. ஷெட்யூல் ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒரு 30 நாள் 35 நாள் ஷெட்யூல் போட்டு போயாச்சு. 4ஆவது நாள் பணம் கிடையாது. பெட்ரோல் டீசல் போடுறது கூட பணம் கிடையாது காரில். இந்த 30 நாளும் படப்பிடிப்பை நடத்தி முடிச்சு கொண்டு வந்தேன் சார். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அனுபவம். எங்கள் தியேட்டர் விஜயா தியேட்டர், மயிலாடுதுறை விஜயா தியேட்டரு, இயக்குனருடைய ரவிச்சந்திரன் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய மாமா கிட்டலாம் போய்ட்டு பணம் வாங்குறது. டிரைவருங்க இருக்கு, வண்டி ஓட்டுறாங்களே என் டிரைவர், அவங்ககிட்டே பணத்தை வாங்கி அவங்க வச்சுக்கிற மோதிரங்கள் இப்படிலாம் வாங்கி வச்சு அதை நடத்தி படப்பிடிப்பு ஒரு நாள் கூட பிரேக் பண்ணாமல் நல்லபடியாக முழுமையாக படத்தை முடிச்சுட்டு வந்தோம் நாங்கள். இன்னமும் அதனுடைய பாக்கியெல்லாம் தர வேண்டியது இருக்குன்னா பாருங்களேன். இது கண்டிப்பாக இந்த பேட்டியை அவசியம் நிச்சயமாக பார்ப்பாங்க. பார்க்குறப்ப தெரியும் என்னென்ன ஊரில் என்னென்ன படப்பிடிப்பு. இது என்னுடைய பழக்கம். அதை ஒரு நோட்டாக வச்சுப்பேன். இன்றைக்கி இவ்வளோ நாள் இந்த படப்பிடிப்பு, அவ்வளோ சேர்ந்திருப்பு எல்லாம் நிறைய. இது எப்படி சொல்கிறதுன்னா, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப போராடி தான் அங்கே ஆளை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அனுப்பிச்சி சில இதெல்லாம் பேலன்ஸ் வச்சு. ராஜகாளியம்மனில் பணியாற்றும் போது ஒரு பக்கம் பிரபு, இன்னொரு பக்கம் சத்யராஜ், பல முக்கியமான நட்சத்திரம்லாம் நடித்தாங்க. சத்யராஜ் சார் கூப்பிட்டார், வேலை கிடைச்சி முடிஞ்சோடனே தளத்தில் வேலை செய்யத்தை பார்த்துட்டு. முழுக்க அது குற்றாலம் இளஞ்சி அந்த பக்கம் தான் ஷூட்டிங் வந்தது. அவங்க கம்பெனி ராஜ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் வந்துரு அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து இங்கே ஆஃபீஸில் அப்படியே மாதமாக கான்டாக்ட் ஆகிறேன். அது வந்து வேலை கிடைச்சி பண்ணது வந்து அது ராமச்சந்திரன் ஒரு மேனேஜர், அதாவது டைரக்டர் சைடு, வாஸ்டார் சைடு அவர் இருந்தாங்க. முழுமையாக கம்பெனி சைடு நான் தான் இருந்தேன். அதுவும் அதை மாதிரி தென்காசி போய் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வர்றது. அது இல்லாமல் சார் அங்கே வந்து நிறைய நடிகர்கள். அது தலவாய் ஹவுஸில் டைரக்டரு ஆனந்தராஜ், அது அந்த டீம், சரத்குமார், அவங்க அந்த டீம்லாம். இது அடுத்து வந்து குறிஞ்சியில் வந்து விஜய் கிருஷ்ணராஜ், சுமித்ரா, அவங்க. சர்க்கியூட் ஹவுஸில் கௌதமி, பெருமாள் ராஜா பங்களா அப்படிங்கிறதுல சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், விஜயகுமார் சார், அவங்களாம் அப்படியே. இது மாதிரி இவ்வளோ இடத்துல இருக்கும் சர்க்கியூட் ஹவுஸ். இவங்க அந்த உடுப்பி ஹோட்டலில் வந்து யூனிட் இருக்கும், கண்ணாடி பங்களாவில் வந்து ப்ரொடக்ஷன் போட்டிருந்தோம். இப்போனா இவ்வளோ பேரையும் அசம்பளம் பாருங்கள். முதல்ல நான் ப்ரோக்ராம் வாங்கிட்டு காலையில் 4 மணிக்கு நான் எழுந்தி அவன் காப்பி போடுறானான்னு பார்த்துட்டு, அவன் போடலைன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் வச்சிடும். 4 மணிக்கு காப்பி கொடுக்குறப்பவே இவங்க கௌதமிலாம் அவங்க தங்கியிருக்கிறப்ப சர்க்கியூட் ஹவுஸில் அங்கெல்லாம் சுட தண்ணி வரல, சுட தண்ணி போட்டு எடுத்து போயிட்டு அங்கே கொண்டு போய் வைப்பேன். இதை வந்து இப்போ இவர் தான் செய்யணும் அவர் தான் செய்யணும்னு கிடையாது. எனக்கு ஷூட்டிங் 7 மணிக்கு 8 மணிக்கு அசம்பிள் ஆகணும்னா அசம்பிள் ஆகும். அதுக்கு என்னென்ன வேலைகளோ அவ்வளவும் செய்வேன். நான் வந்து திரும்ப இரவு வந்து படுக்கிறது வந்து 1 மணி ஆகும் சார். ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, குற்றாலம் சுற்றி அந்த கடைகள்லாம் இருக்குல்ல சார், அந்த கடைகள்லாம் வந்து ஒரு வில்லனுடைய கடை, பாஷா ஸ்டோர் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக கடைகள்லாம் இது பண்ணோன்னா, அல்போன்ஸ்னு ஒரு ஆர்ட் டேரக்டர், ராமதுரை அந்த அவர் ஆர்ட் டேரக்டராக இருந்தார், அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அந்த கடைகள் சில கடைகள் திறக்கலை, அது ரொம்ப பிரச்சனையாச்சு. அப்போ வந்து கேபி கந்தசாமி அவர் தான் அறநிலையத்துறை மந்திரியாக இருந்தார். சரத்குமார் சார் அவங்க உறவினர், அவர் மாமா. ஆமாம். அவர்னால அவர் என்ன பண்ணார், அப்போல்லாம் இருந்தால் தான் ஃபோன்லாம் கிடையாது இல்லைங்களா, அது இந்த ஃபோனில் தான் போய் பண்ணணும். எஸ்டிடி தான். ஆமாம். பைக் எடுத்துகிட்டு, புல்லட் எடுத்துகிட்டு அங்கே போய் அவர்கிட்ட பேசி அதெல்லாம் வாங்கணும் அந்த இடத்த.
நாளைக்கு என்ன லொக்கேஷனு, நாளைக்கு எங்களுக்கு வந்து காலையில் ஷூட்டிங்க. மார்க்கெட்டில் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு போய் பார்ப்பேன். நான் நைட்டு வேலை நடந்துச்சுன்னா நைட்டு அங்கே போவேன். நான் போய் பார்க்குறப்ப இன்னும் கடைகள் பெண்டிங் நிற்கிது. ஆர்டர் சொல்கிறார், சார் முடியாது சார், கடையெல்லாம் திறந்தால் தான் முடியும். அப்போ எப்போ முடியும்? 2 மணிக்கு, நாளைக்கு 2 மணிக்கு ஆச்சுன்னா வச்சுக்கலாம், இப்போ முடியாது அப்படின்ட்டு. அந்த ராத்திரியில் ஒரு வாசார்கிட்ட கிருஷ்ணன் ஒரு அசோசியேட் இருந்தார். அவர் பொண்ணு விளையாட பூமியில் அவன் ஏற்கனவே இருந்தார். அவரை தட்டி எழுப்புனா அவரு டென்ஷன் ஆகிட்டார். என்ன நீ இப்போ வந்து பண்ணுற அப்படின்னு. இல்லை சார், நம்ம 2 மணிக்கு போய் குற்றாலம் அருவியில் குளிக்கிறோம்ல, இதுக்காக தான் வந்தோம் நம்ம அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறேன். நாளைக்கு காலையில் ஷெட்யூல் எனக்கு கொடுத்தீங்க ஆர்டிஸ்ட்லாம், அந்த இது ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே ரெடி ஆகலை. அப்போ என்ன பண்ணலாம், எங்கே லொக்கேஷன்னு பாருங்கள், 2 மணிக்கு தான் தயாராகும்ன்றோம். அந்த இரவில் வாசுசாரை போய் பார்த்து நாளைக்கு வந்து இளஞ்சி போட்டிருப்பா அப்படின்ட்டு இளஞ்சிக்கு ஷூட் பண்ணிவிட்டு இந்த இதை 2 மணிக்கு போட்டேன். ஆமாம், ஏன்னா காலையில் வேலை அது மாதிரி. வாசுசாரும் கடுமையான ஒரு உழைப்பாளி. அவர் மாதிரிலாம் ஒரு பிளானே பண்ண முடியாது. அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுவார். அதாவது அவர்கிட்டலாம் உழைப்ப கற்றுக்கணும் அவர்கிட்ட வாசுசார்ட்டு. அந்த பிரேக்கில் ஒரு அரை மணி நேரம் அப்படி படுப்பார், அவ்வளோதான். கரெக்டாக 2 மணிக்கு எப்படி எழுஞ்சிடும் தக்கணும், பரபரன்னு அப்படி வேலை பார்ப்பார். சினிமாவை நேசிக்கக்கூடிய எங்களால் மட்டும்தான் அப்படி ஒர்க் பண்ண முடியும். ஒரு நொடி கூட வீணாக்க மாட்டார். தயாரிப்பாளர்களுடைய பலுலாம் தெரிஞ்சு, அதேமாதிரி தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்குமான சுமூகமான உறவுகள், அது எப்படி சொல்கிறது, அந்த சினிமாவில் இப்போ காணாமல் சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் எனக்கு. என்னால் இதை ஜீரணிக்கவே முடியல இப்போ உள்ள காலகட்டங்களில். இது என்னன்னு தெரியல, எதுக்கான இந்த சூழல். இப்போ கூட நாங்கள் அமீரான்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். இப்போ ஒர்க் பண்ணன்றதை விட எல்லாம் போய் போட்டு சேர்ந்து படங்கள் பண்ணோம். ஆளாளுக்கு இப்போ சீமான், ஆர்கே சுரேஷ் அவங்க ஆளாளுக்கு பங்களிப்பு போட்டு பணம் பண்ணோம். படம்லாம் முடிஞ்சாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டரில் இந்த ஓடிடின்னு சொன்னாங்களா, அது இல்லை. இப்போலாம் வந்து அவனும் தேட்டர் மாதிரி ஆகிட்டாங்க. அதாவது சினிமாவில் ஒரு பெரிய விசித்திரம் என்னென்ன சார், சினிமா தேட்டரில் சைக்கிள் டோக்கன் போடுறவங்க கூட, ஸ்டால் வச்சுருவங்க கூட சொந்த வீடு சந்தோஷமாக இருக்காங்க. சினிமாக்காரனுடைய முகவரியை புத்தகமாக போட்டவங்களாம் ஒரு முகவரியோடு இருக்கான். தயாரிப்பாளர்கள்லாம் நிறைய முகவரி இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் சொன்ன அடுத்த நொடி நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இது ஒரு தளம். நிச்சயமாக நம்மளுடைய ஆதங்கத்தையும் அனுபவத்தை சொல்கிறத விட ஆதங்கத்தை சொல்லணும். ஏன்னா ஆதங்கம் அப்படின்னா நேசிக்கத்தால் வர்ற ஆதங்கம். எனக்கு ஒன்றுன்னா சார், நானும் எதாவது போட்டு வேலை செஞ்சுட்டு போயினே இருக்கலாம் சார். என்னால் இன்னொரு வேறு சீரியல், இன்னொரு இது. சினிமா என்றைக்கு ஜெயிக்கணும்? இவங்க இந்த 400 கோடி எடுக்கிறாங்க, 500 கோடி எடுக்கிறாங்க. 4 கோடியில் 400 கோடி சம்பாதிக்க முடியும். நீங்கள் 400 கோடி வச்சுட்டு 4 கோடி கூட சம்பாதிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் சிவசக்தியில் மிக சுதந்திரமாக என்னை விட்டார். கதை கேட்கறது முடிவு எடுக்கிறதுக்கு நான் மோகன மகேந்திரன், தங்கர் பச்சான் கதை கேட்போம். ஃபைனலாக நான் கேட்பேன், சார் இது ஓடும் சார், இது ஓடாது, முடியும் சார், முடியும். பிரியம்னு ஒரு படம் பண்ணி சார் வாங்கிட்டார், போய் பார் சிவா பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டார். பார்த்துட்டு வந்து சொல்கிறேன், சார் ஓடாது சார் அப்படின்ட்டு. எனக்கு அது சின்ன வயசில் என்ன பண்ணணும்னா சார், ஒரு புத்தகம் பத்திரிக்கை இன்விடேஷன் இது வருது இல்லைங்களா, முழு பேஜ் பப்ளிசிட்டி தான் வரும், விளம்பரம். அந்த விளம்பரங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னவோ இது ஓடும் கூடாது, இது நான் சொல்கிறது வந்து வேடிக்கையாக கூட இருக்கலாம், என்னால் அதை கணிக்க முடியும். பாரதி கண்ணம்மா பண்ணுறப்ப அதை வந்து ஒரு விநியோகஸ்தர் வாங்கிட்டார். ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சு. அது வந்து ஏதோ ஜாதி பிரச்சனைமா, படம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சலசலப்பு ஆகுது. திருப்பி குத்துடலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் பழனிசாமியுடைய நண்பர்கள் தான் அவங்க பேசுகிறாங்க. சொன்னேன், வாய்ப்பு கிடையாது சார், மிகப்பெரிய வெற்றி பெறும் பாருங்க அப்படின்னு. ஏன்னா நான் ஒரே ஒரு சீன் மட்டும்தான் அதில் முதலுடைய சீனே டப்பிங் பேசியிருப்பேன். நான் எப்படி டப்பிங் பேசணும்னா, நம்ம டப்பிங் நடந்துனுக்குது, சென்சாரில் வந்து அதை எடுத்தாங்க. அது விஜயகுமார் வந்து அதை ஜாதி பேர் சொல்லியிருப்பாங்க, ஜாதி பேர் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சென்சாரில் எடுத்துட்டாங்க. காலைன்னு ஒரு அண்ணா டப்பிங் பேசிப்பேன், ஒரு ஐயா. அதுக்கு பதில் உங்கள் வாய்ஸ் நல்லா போல்டாக இருக்குதுன்னு இதை பேசுங்க அப்படின்னாங்க. நான் தான் பேசிப்பேன். அந்த கொஞ்சம் சீன் தான் பார்த்தேன். அந்த படத்தினுடைய மொத்த தரமும் அதில் தெரிஞ்சிச்சு. ஓடும் சார் அப்படின்னு. பதவி பிரமாணம் வேலை செஞ்சீங்களா? வாழ்நாளில் என்ன இருந்தாலும் இதை சொல்லி ஆகணும். சினிமாவில் ஹீரோன்னா அவர் தான் ஹீரோ சார். சபரியில் ஃபஸ்ட்டு அப்போ தான் பார்க்க போகிறோம் அவரை. ஏவிஎம்மில் ஒரு ஏசி ஃப்ளோரில் ஸ்டில் ஷூட்டுக்காக ஏசி ஃப்ளோர்லாம் போட்டு வச்சு பேசிக்கிட்டு வராரு. உள்ள செட்டுக்கு வந்தார். ஏவிஎம்மில் எங்களுக்கு ஷூட்டிங்கு, கோர்ட்டு சீனு, போலீஸ் ஸ்டேஷன் சீனு. அந்த ஆஞ்சநேயா ஷூட்டிங் நடக்குது.
ராஜகாளியம்மனில் நீங்கள் பணியாற்றியதுக்கும் யோகி சேதுக்கிட்டு பணியாற்றுறதுக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய வித்தியாசம். ஐயோ ஆமாம் சார், அதில் ஒரு மிகப்பெரிய காமெடியெலாம் நடந்தது. தர்மான்னு ஒரு படம், சாங்லாம் ஷூட் பண்ணிட்டோம், 5 சாங்கு. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவேன். என்ன கதை? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.